69 வயசுல இவ்ளோ பெரிய இயக்கத்துக்கு ஒரு கட்சிக்கு தலைமை தாங்குறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. 1972 அதிமுகவோட தொண்டரானாரு. 1974 அதிமுக உறுப்பினரானாரு. 1974 சிலுவம்பாளையம் கிளை செயலாளரானாரு. 1983 எடப்பாடி தொகுதியில ஒன்றிய செயலாளரானாரு. 1989 எடப்பாடி தொகுதியில சட்டமன்ற உறுப்பினரானாரு. 1990 சேலம் வடக்கு மாவட்ட இணைச் செயலாளரானாரு. 1991 சேலம் வடக்கு மாவட்ட செயலாளரானாரு. 1993 சேலம் மாவட்டம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றிய தலைவரானாரு. 1989 1991 2011 2016 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. 1998 திருச்செங்கோடு தொகுதியில நாடாளுமன்ற உறுப்பினரானாரு. 2001 தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன் தலைவரானாரு. 2006 அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரானாரு. 2011 பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரானாரு. 2016 சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரானாரு. 2017 தமிழக முதலமைச்சரானாரு. 2022 இடைக்கால பொதுச் செயலாளரானாரு. 2023 பொதுச் செயலாளரானாரு. இந்த பதவியை எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் கையில தூக்கி கொடுத்துடல. குடும்ப ஆட்சியிலிருந்து வராம ஒரு விவசாயியா கஷ்டப்பட்டு படிப்படியா முன்னேறி இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வரதெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? நம்ம எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அதை சாதிச்சு கட்டிருக்காரு.